எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்கள பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுனால ப்ராஃபிட் எடுக்கிறவங்க குறைவாக தான் இருக்காங்க, அதே போல் லாஸ் பண்ணுறவங்க அதிகமாகவே இருக்காங்க. ப்ராஃபிட் பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுற பல விஷயத்த லாஸ் பண்ணுறவங்க எப்படி மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா பங்குச்சந்தையை பற்றி ஓரளவுக்கு பேசிக்காச்சும் நாம் கற்றுக்கிட்டு வரணும். அப்படி பேசிக்காச்சும் நாம் கற்றுக்கிட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி நாம ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நாம ஃபர்ஸ்ட் எதை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் மார்க்கெட் ஆர் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக்கே. புதுசாக வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எஃப்என்டோ இல்லை கமாடிட்டி இதுக்குள்ளே போகிறாங்க. இதில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், அதே போல் லாஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு விட அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் மார்க்கெட்ன்றது சேஃபு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கற்றுக்க போகிறோம் அப்படின்னாக்கா கேஷ் மார்க்கெட் பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இல்லை கமாடிட்டி பக்கம் போகலாம். அடுத்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஓன் நம்மளோட நாலேஜில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் பண்ணலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கால்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு சிலரை தான் சொல்கிறேன். ஒரு ஷேர் ஏன்ற ஷேரை வந்து 100 ரூபா ரேட் போகுது, இப்போ 100 ரூபாயில் வாங்கிங்க அப்படின்ற மாதிரி நமக்கு மெசேஜ் வரும். நாம 100 ரூபாயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை ஆர்டர் போடும்போது ஆக்சுவலாக அது வந்து 101 ரூபா போய் நிற்கும். அப்போ உடனே ஒரு மெசேஜ் வரும், 101 ரூபா போயிடுச்சு, இப்போ 1 ரூபா புக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரியான கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால பிஸ்னஸே பண்ண முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஃபியூச்சரில் பாருங்க இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜில் ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் வந்து இங்கே பை பண்ணும் இங்கே செல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். உங்களோட நீங்கள் ஒரு கான்செப்டில் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ஈஸியாக அந்த டைமிங்கில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா யாரையும் நம்பி இந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க, உங்களோட நாலேஜிலே பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். டெய்லி அதிகமாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம், இதில் ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு, அதோட விட்டுடலாம் அப்படின்னு கிடையாது. உடனே சரி 1000 ரூபாய் வந்துச்சு, இன்னொரு 1000 ரூபாய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு என்ட்ரி ஆகும். அதில் என்ன ஆகும்னா அந்த 1000 ரூபாய் போயிட்டு அடிஷனலாக இன்னொரு 1000 ரூபாய் போயிடும், 2000 ரூபாய் லாஸ் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு என்ட்ரி அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம குறைஞ்ச அமௌண்ட் வச்சுட்டு அதிக வேல்யூக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம பிஸ்னஸ் எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 16% வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வருது. அப்படின்னும் போது 1 லட்ச ரூபாய் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம 5 லட்ச ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் எடுக்க முடியும். ஸோ அப்படி பண்ணுறதும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சேஃப் கிடையாது. எதனால் சொல்ல வரேன் அப்படின்றத நான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்ச ரூபாய் ஆக்சுவலாக நம்மளோட அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபாய் இருக்குது. நம்ம ரிலையன்ஸ் வந்துட்டு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளால வேல்யூ எடுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா நமக்கு 2% லாஸ் வருது அப்படின்னாக்கா நமக்கு எவ்வளோ லாஸ் பாருங்க, 10,000 ரூபாய் லாஸ் வருது. மறுநாளே நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்ச ரூபாய்க்கு நம்மளால பிஸ்னஸ் வேல்யூ எடுக்க முடியாது, 4 லட்சத்துக்கு தான் எடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே 10,000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90,000 இருக்கும். அப்படின்னும் போது நம்மளால 4 லட்சத்துக்கு தான் பொசிஷன் எடுக்க முடியும். இப்போ மறுநாள் உங்களுக்கு 2% ப்ராஃபிட் வருது அப்படின்னாலும் 9,000 ரூபாய் தான் ப்ராஃபிட் வரும். நேற்று 2% லாஸ் வந்திருக்கு, 10,000 ரூபாய் லாஸ். அதே இன்னைக்கு 2% ப்ராஃபிட் வந்திருக்கு, ஆனால் 9,000 தான் நம்மளோட அக்கௌண்ட்ல ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 1000 ரூபாய் அப்படியே லாஸ்லேயே இருக்கும். இதை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இது வந்து மறுநாளே என்ன பண்ணிருக்கணும், இந்த 10,000 ரூபாய் டாப் அப் பண்ணிருக்கணும். அப்போதான் பார்த்தீங்கன்னாக்கா மறுநாளும் நம்மளால 5 லட்ச ரூபாய் வேல்யூக்கு பிசினஸ் எடுத்துருக்க முடியும். இதுக்கு ஒரு பிளானிங் வச்சுக்கணும். நம்ம ஆக்சுவலா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 1 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னாக்கா இதுல 50%, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2.5 லட்ச ரூபாய் நம்ம பிசினஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50% லாஸ் வந்தாலும் நம்மளோட பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூவாக நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ கண்டினியூவாக 50% லாஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக கண்டினியூவாக வந்துடாது. ஸோ ப்ராஃபிட் லாஸ் மாறி மாறி தான் வரும். ரெகுலராக ஒரே மாதிரியான வேல்யூக்கு எடுக்கும் போது தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப மெயினான விஷயம் பாருங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரேடிங் செய்யவே கூடாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் செய்யணும் அப்படின்னாக்கா கண்டினியூவாக 10 நாள் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். 11வது நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 நாளோட ப்ராஃபிட்டும் ஒரே அடியாக போயிடும். இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ ப்ராஃபிட் ரெகுலராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங்கே பண்ண மாட்டாங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கணும். அதாவது ரெகுலராக ஒரே ஸ்டாக்லையும் நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாளுமே அந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணிடாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே செக்டரில் எல்லா ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாது. அந்த செக்டரில் எந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு வால்யூமில் பார்ப்போம், ஒரு நாளைக்கு வேல்யூவில் பார்ப்போம், ஒரு நாளைக்கு பர்சன்டேஜில் பார்ப்போம். ஸோ இது போலலாம் மாற்றி மாற்றி பார்க்காம எப்படியா இருந்தாலும்
ஒரே மாதிரியா நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா இதை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். அதே போல நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா எல்லா நாளும் நம்ம கண்டிப்பா பிசினஸ் எடுத்தே ஆகணும். எந்த விதமான மார்க்கெட்டா இருந்தாலும் சரி. அதே போல இன்னைக்கு நியூஸ் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, இல்ல கம்பெனியோட ரிசல்ட் இருக்கு, இல்ல பட்ஜெட், இல்ல எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கு. எந்த மாதிரியான நியூஸ் இருந்தாலும் கண்டிப்பா நாம ரெகுலரா நம்ம பிசினஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நாம என்னைக்கு பயந்து நம்ம பிசினஸ் எடுக்காம போயிடுறோமோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா போகும். அதே போல நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ குறைஞ்சாலும் நாம டாப் அப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ரிலையன்ஸ், அதாவது 1 லட்ச ரூபாய் வேல்யூ வச்சுட்டு நமக்கு 5 லட்ச ரூபாய் பிசினஸ் எடுக்கும் போது 10,000 ரூபாய் லாஸ் வருது. அதே போல மறுநாள் அந்த 10,000 ரூபாய் நம்ம டாப் அப் பண்ணிட்டு நம்ம பிசினஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா மறுநாள் 2% ப்ராஃபிட் வருது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த லாஸ் ரெக்கவர் ஆயிடுது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் குறையும் போது டாப் அப் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம பிளானிங் கரெக்டாக இருக்கணும். அதே போல நாம் எடுக்கிற முடிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியா இருக்கணும். நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம இன்னைக்கு ரிலையன்ஸ் எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 வரைக்கும் ப்ராஃபிட் வருது. ஆனால் 1000 ரூபாயில நம்ம புக் பண்ணல, 2% நம்ம எதிர்பார்த்துருப்போம். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ரேட்டை விட கம்மியாக போயிடும். நாளைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1%ல புக் பண்ணிடுவோம். அதே பார்த்தீங்கன்னாக்கா 3% 4% ப்ராஃபிட் வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட முடிவு வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்ம என்ன ஒன்ஸ் முடிவு பண்றோமோ அதையே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிடணும். இங்கே ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்று பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு நாளைக்கு, அதாவது இன்னைக்கு இவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி திங்கிங்கே கண்டிப்பாக இருக்காது. அவங்களோட கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு நாளைக்கு லாஸ்ன்னு வந்தால் இவ்வளோதான் வரணும் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால அன்லிமிட்டடாக, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா காலம் பூரா அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியுது. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான காரணமாக இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அதே போல் லாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. லாஸ் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோம், அதே போல் ப்ராஃபிட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பாயிண்ட்னால ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. ஓகே, பாய்.